நின்றுட்டு செய்ய முடியாதவங்க, ஸோ உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சியெல்லாம் செய்யலாம். கால் சதையை குறைக்கணும், வயர் தொப்பையை குறைக்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்க இந்த பயிற்சியை பழகுங்க, உங்களுக்கு உதவி புரியாக இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிற நேற்று செஞ்சேன் ஏகபாத உத்தான பாதாசனா, த்விபாத உத்தான பாதாசனா செஞ்சோம். அதுதான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ இது படுத்த நிலையான பயிற்சி, சரியா? எல்லாம் படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு ஒரு கால் நல்லா மேலே தூக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா மேலே தூக்குவோம். பிரீத் இன் 4 5 6 7 8 9 10. கீழே ஸ்லோவாக இருக்குங்க. பிரீத் அவுட். அதே மாதிரி அடுத்த கால் மெதுவாக தூக்குங்க. பிரீத் இன் 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக இருக்குங்க. பிரீத் அவுட். மறுபடியும் இந்த கால் ஸ்லோவாக மேலே தூக்குங்க. நல்லா பிரீத் இன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக இருக்குங்க. பிரீத் அவுட். அடுத்த கால் ஸ்லோவாக மேலே தூக்குங்க. பிரீத் இன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக இருக்குங்க. பிரீத் அவுட். அதே மாதிரி இந்த கால் பிரீத் இன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக இருக்குங்க. பிரீத் அவுட். மறுபடியும் இந்த கால் ஸ்லோ பிரீத் இன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக இருக்கு. இது ஏகபாத உத்தான பாதாசனா. இப்போ த்விபாத உத்தான பாதாசனா பண்ண போகிறோம். ஸோ த்விபாத உத்தான பாதாசனம் சொல்லலாம், உத்தான பாதாசனம் செய்யலாம். ரெண்டு கால் மேலே தூக்க போகிறோம். முதல்ல மேலே தூக்கம். பிரீத் இன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக இருக்குங்க. பிரீத் அவுட். முட்டி மடங்காத மாதிரி செய்யணும். மூச்சு வாங்கிச்சுன்னா ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கால் தூக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும் ஒரு காலோட. இப்போ ரெண்டாவது டைமு நல்லா பிரீத் இன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக இருக்குங்க. பிரீத் அவுட். ஸோ உத்தான பாதாசனம் பொறுத்தவரை ஏகபாத உத்தான பாதம் காலுக்கு மட்டும்தான். இது த்விபாதத்தில் பார்த்தீங்கன்னா அப்டமனும் நல்லா வேலை செய்யும். அப்டமன் சதையும் குறையும். மறுபடியும் பிரீத் இன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக இருக்குங்க. பிரீத் அவுட்.